வணக்கம். ஜனவரி 27ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக இருந்தது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.8% குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர்ந்த தருணத்தில் நம்ம மார்க்கெட் குறிப்பாக நிஃப்டி 0.8% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ்ஏ மற்றும் கொலம்பியா இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. யூஎஸ்ஏல சட்டவிரோதமாக வந்திருக்கக்கூடிய ஆட்களை அவங்க கைது செய்து அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்பிட்டு இருக்கிறாங்க. புது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அதோடைய பாகமாக கொலம்பியாவிலேருந்து சட்டவிரோதமாக வந்திருக்கக்கூடிய ஆட்களை அவங்களுடைய மிலிட்ரி பிளேனில் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதல்ல கொலம்பியா அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனால் மிலிட்ரி பிளேன் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிலிட்ரி பிளேனை தர இறங்க அவங்க அனுமதிக்கலை. உடனடியாக யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வரி விதிச்சிருக்கிறாங்க கொலம்பியா மீது. 25% வரி விதிச்சிருக்கிறாங்க. கொலம்பியாவிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ஏக்குள்ளார அது அடுத்த ஒரு வாரத்தில் 50% உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக பதிலுக்கு கொலம்பியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 25% வரியை விதிச்சிருக்கிறாங்க. கொலம்பியா யூஎஸ்ஏக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எவை? அதுவும் அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எண்ணெய், தங்கம், காப்பி மற்றும் பூக்கள் தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே ஒரு பாதிப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. மற்றொரு செய்தி இருந்ததுங்க. இதே போல் பிரேசிலுக்கும் அவங்களுடைய ஆட்களை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க யூஎஸ்ஏ. அதுவும் ஒரு போர் விமானம் தான் நினைக்கிறாங்க, சரிபார்க்க வேண்டும். ஆனால் என்ன குற்றச்சாட்டு எழும்பியிருக்குன்னா சங்கலியால் கை கால் கட்டப்பட்டு தான் அவங்க கொண்டு சென்று இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இப்போ யூஎஸ்ஏ அரசு மீது. யூஎஸ்ஏ அவங்களுடைய நிதி உதவியை நிறுத்தி இருக்கிறாங்க. பங்களாதேஷ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதி உதவியை யுஎஸ்ஏஐடி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், உடனடியாக நிறுத்தி இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ட்ரம்ப் தான் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இமீடியட்டாக என்னென்ன வேலை அங்கே நடந்துகிட்டு இருக்கோ, என்னென்ன நிதி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ யுஎஸ்ஏ பங்களாதேஷ்க்கு, உடனடியாக நிறுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. செபியுடைய தற்போதைய சேர்மனுடைய பதவிக்காலம் பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவுக்கு வருது. 3 ஆண்டு நினைக்கிறாங்க அந்த பதவிக்காலம். அது பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவுக்கு வருது. புது ஆளை நியமிப்பதற்காக அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. செபி சேர்மனுடைய சம்பளம் எவ்வளவுன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,62,000 ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய வாகனங்களை ஸ்கிராப்பிங் செய்வதற்கான மானியம் அதிகரிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். அரசு வழங்கக்கூடிய மானியத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. BS2 அல்லது அதற்கு முன்னே இருக்கக்கூடிய எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை ஸ்கிராப்பிங் செய்கிறவங்களுக்கு புதுதாக வாகனம் வாங்கும்போது அவங்களுடைய அந்த டேக்ஸ் குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது 25% மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு அது 15%. அதை இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 50% அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்லன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. பழைய வாகனங்கள் BS2 அல்லது அதற்கு முந்தின எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்ட வாகனங்களை ஸ்கிராப் பண்ணி புது வாகனத்தை வாங்கும்போது இந்த டிஸ்கவுண்ட்ஸை அரசு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்தியா பிரம்மோஸ் மிசைல் டீலை கையெழுத்திட்டு இருக்கிறாங்க இந்தோனேசியா அரசுடன். CNBC TV8 கிடைத்த தகவல் 3,800 கோடி ரூபாய்க்கான டீல் இது. இந்தியா ஏற்றுமதி செய்கிறாங்க பிரம்மோஸ் இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் உருவாக்கப்பட்டது. இது 2வது இன்டர்நேஷனல் டீல். போன ஜனவரி 2022 பிலிப்பைன்ஸுடன் ஒரு டீலில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. $375 மில்லியன். டாடா ஸ்டீல் காட்டன் ரிசல்ட் ஜனவரி 27ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த டிசம்பர் குவார்ட்டரில் நஷ்டம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 371 கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு. போன குவார்ட்டரில் 815 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் எதிர்பார்ப்பது 52,846 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4.5% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில்.
SBI செக்யூரிட்டி சில ஸ்டாக்ஸில் புல்லிஷாக இருக்கிறாங்க. லாரஸ் லேப்ஸ், விப்ரோ மற்றும் ஜென்சார் டெக்னாலஜிஸில் அவங்க புல்லிஷாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. லாரஸ் லேப்ஸ்க்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் ஷார்ட் டேர்முக்கு 650, 670. ஜென்சார் டெக்னாலஜிஸ்க்கு அவங்க ஷார்ட் டேர்முக்கு எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 890, 920. ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பது 800 லெவலில் வைக்கலாம்ன்றதான் அவங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்காங்க. விப்ரோக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் ஷார்ட் டேர்மில் 335, 350. ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பது 309 ரூபாய். இந்துஸ்தான் ஜிங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். புரோக்கிங் நிறுவனமான வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிதியாண்டு 2026 நெட் டெப்ட் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் லாபம் 450 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2560 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. 600 கோடி ரூபாய். மார்ஜின் 23.5% இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 23.8%, 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பாலிசி பஜார் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, growth rate 30% தொடரும்ன்ற நம்பிக்கை இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஆப்பிள் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆப்பிளோட ஒரு வெண்டராக அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பாரத் ஃபோர்ஜ். ஆப்பிளுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களை பாரத் ஃபோர்ஜ் உற்பத்தி செய்வாங்க. அந்த டீலுக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 87 கோடி ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கிட்டேருந்து. ஜோன் 15 இன்டகிரேட்டட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அமைப்பதற்காகத்தான் இந்த கான்ட்ராக்ட். 18 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். KEC இன்டர்நேஷனல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பவர் கிரிட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 1445 கோடி ரூபாய். அதானி பவர் ஜனவரி 29 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 5000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 கோடி ரூபாயை உயர்த்த இருக்கிறாங்க. அந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முடிவு ஜனவரி 29 எடுக்க இருக்கிறாங்க, நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் வென்வெண்ட் ரிஃபெக்ஸ் பவர். அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் டாரன்ஸ் சோலார் பவர் கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. பயோகான் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க கமர்ஷியல் பேப்பர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 570 கோடி ரூபாய். இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. பஜாஜ் ஆட்டோ ஜனவரி 28 குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 2128 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வருவாய் 12963 கோடி ரூபாய் எதிர்பார்ப்பது, இயர் ஆன் இயர் 7% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2025 வால்யூம் growth 20% மேலே இருக்குன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுடைய மேனேஜ்மெண்ட். சிஆர்எம் சில்க் மில்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 3. லார்சன் அண்ட் டியூப்ரோ அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 30 அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம், வருவாய் எதிர்பார்ப்பது 65,065 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3654 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சேர்மனான பங்கஜ் பட்டேலுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் EZZ LCV அவங்க ஒரு புது அட்வான்ஸ்ட் அசம்பிளி லைனை அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 1 லட்சம் யூனிட்ஸ் அதில் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. $6.5 மில்லியன் இந்த அசம்பிளி லைனாக அமைத்திருக்கிறாங்க. டிவிஎஸோட பிரபலமான இருக்கக்கூடிய வாகனங்களை அங்கே அவங்க அசம்பிள் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய CEO பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய மார்ஜின்ஸ் அடுத்த 2 ஆண்டில் 300 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயரும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நிதியாண்டு 2025 அவங்களுடைய மார்ஜின் க்ரோத் கைடன்ஸ் 15% கடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய CEO. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஸ்டாக்ஸ் பாக்ஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பிரிட்டானியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5600, ஸ்டாப் லாஸ் 4800. ICICI பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1285, 1315, ஸ்டாப் லாஸ் 1170.
ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1850, ஸ்டாப் லாஸ் 1660. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ரெட்டிங்டனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 245, 265, ஸ்டாப் லாஸ் 215. ஜேகே சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5050, 5250, ஸ்டாப் லாஸ் 4570. மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 218, 230, ஸ்டாப் லாஸ் 188. ஏஞ்சல் ஒன்னுடைய ரெக்கமெண்டேஷனில் ஜென்சார் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 910, ஸ்டாப் லாஸ் 789. வீக்கெண்டில் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே இன்றைக்கி மார்க்கெட் ரெட்டில் தான் இருக்குது. நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஜேகே சிமெண்ட் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% நெகட்டிவ், 2% பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 8% வீழ்ச்சியை பார்த்தது. எஸ் பேங்க் 3% அதிகரித்தது. ஐசிஐசிஐ பேங்க் 2% அதிகரித்தது. பேங்க் ஆஃப் இந்தியா 6% இன்ட்ராடேல அதிகரித்தது. என்டிபிசி 3% விழுந்தது. என்டிபிசி கிரீன் எனர்ஜி 4% வீழ்ச்சியை பார்த்தது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் 3% அதிகரித்தது. DLF 5% அதிகரித்தது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% நெகட்டிவ், 2% பாசிட்டிவ். காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 3% வீழ்ச்சியை பார்த்தது. டாரன் ஃபார்மா 3.5% அதிகரித்தது. JSW ஸ்டீல் 4% வீழ்ச்சி. சக்தி பம்ப்ஸ் 5% இன்னைக்கு இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.